குட் மார்னிங் டு ஆல். எல்லாமே என்ன பண்ணுங்க, அமைதியாக உட்காந்துருங்க. அமைதியாக கீழே விரிப்பு போட்டு உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஜஸ்ட் ஒரு சைலன்ஸ் ப்ரேயர் மட்டும் தான். சைலன்ஸ் ப்ரேயர் போட்டு கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம். சைலன்ஸ் ப்ரேயர்மா, சைலன்ஸ் ப்ரேயர். நீங்க வீடியோ கால் ஆஃப் பண்ணிட்டு இது வச்சுக்கோங்க. சவுண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் தான் மீட் போடுங்க. மேடம் ரஜத்தம்மா, கொஞ்சம் மியூட் போட்டுக்குமா, மியூட் போட்டுக்குமா. சவுண்ட் கேக்குது, மியூட் மட்டும் போட்டுக்கு. ஓகே ஓகேம்மா, ஓகே, நன்றி நன்றி. Slowly open your eyes. நம்ம பார்க்க போறது இன்னைக்கு தவம் ஒரு அறிமுகன்றதை பத்தி கலந்துரையாடல் பார்க்க போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதை படிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அகரம் யோகா மையத்தின் சுற்றறிக்கையின் முதல் கோட்பாடு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல் தூய்மை மற்றும் மன தூய்மை பெற ஒவ்வொரு நாளும் உடல் நலம் பெற யோகா பயிற்சியையும் மனம் வளம் பெற தவ பயிற்சியும் மேற்கொள்வது. இந்த தவ பயிற்சியை மேற்கொள்றதுக்கான விஷயங்கள் தான் இந்த ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணிட்டு இருக்கோம். யோகா பயிற்சியை வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைஸோ இல்ல ஜங்ஷன் மூவ்மெண்ட்டோ இல்ல ஸ்டொமக் எக்ஸசைஸோ நீங்க தனியா வந்து நீங்க பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏதாவது எல்லாம் படிச்சு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த குறள் நான் படிச்சிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டே தான் சொன்னேன். தவம் செய்வார். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லாமா? எல்லாரும் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், மற்றார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டுன்றாங்க. இதுல வந்து ஒரு நெறி நின்று அறம் காப்பது, நெறி நின்று ஆனந்தமாய் வாழ்வது. சோ தவம் செய்யறது தான் வந்து தம் கர்மம் செய்யறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நெறிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை மட்டும் தான் வாழ்றது தான் தவம் செய்யறது. அப்படி இல்லைன்னா நமக்கான அவத்தையை நம்ம பண்ணிக்கணும்ன்றதுதான் புரிதல். இது ஏற்கனவே நம்ம பேசின விஷயங்கள் தான். தன்னை அறிதல் பத்தி, தன்னை அறிந்தவன் தலைவனாகிய அல்லாவை அறிந்தான்றாங்க. தன்னை அறிந்தவன் எவனோ அவனே தலைவனாகிய அல்லாவை அறிந்தான்றாங்க. இதே வள்ளலார் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, தன்னை அறிதல் பத்தி, தன்னை அறிந்து இன்புற வேண்டும் எண்ணிலாவே ஒரு தந்திரமை சொல்ல வேண்டும் எண்ணிலாவேன்றாங்க. சோ தந்திரம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மந்திர தந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா தந்திரம் தான் சொல்லுவாங்க.
ஒவ்வொரு ஃபார்முலாவும் ஒவ்வொரு பாடலையுமே தந்திரம் சொல்லுவாங்க. தன்னை அறியறதுக்கான திருமந்திரத்துல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஸோ நம்மள தரிசனம் பண்றதுக்கும் நம்ம வந்து இறைவனை தரிசனம் பண்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான்ன்றது தான் அந்த இடத்துல புரிதல். தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப நீங்க நம்ம தேடிட்டு இருக்க நம்ம வழிபடுற மகான்களும் இறைவனும் இங்க இயற்கை பேராற்றலும் ஆகிய அருட்பெருஞ்சோதியும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளதான் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு சரியான வழித்துறைய ஒரு தவ வாழ்க்கையின் மூலமாகவும் ஒரு கடும் வந்து உரைமனம் கடந்த நிலைய தியான பயிற்சியை தவ பயிற்சியா மாத்துறதுக்கான வித்தையை தெரிஞ்சுக்கிறது மூலியமாவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், தன்னை அறிய முடியும். அப்பதான் வந்து நமக்குள்ள இருக்கிற இறைப்பேராற்றல் நம்ம உணர முடியும். அது வந்து உள்ள ஜோதி வடிவமும் நாத ஓசையாவும் இருக்குன்றத நம்ம உடலுக்குள்ளதான் இருக்குன்றதுக்கான புரிதல் தான் இது. இது அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, தானே தனக்கு பகைவனும் நண்பனும் ஆகிறான். நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணு காது மூக்கு வாய் மெய் இது வந்து நமக்கு வந்து நண்பனா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து நண்பனா இருக்கிறோம். நம்ம வந்து நமக்கு நண்பனா இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து இந்த தவ வாழ்க்கைக்கு புறம்பான வேலைகள் மட்டும் தான் செய்யுது. தவ வாழ்க்கைக்கு அது வந்து அதுக்கான தவ வாழ்க்கை செய்யாம மற்ற வேலைகள்ல கவனம் வைக்குதுன்னா அப்ப நமக்கு நம்ம எதிரியா இருக்கணும்னு அர்த்தம். இப்ப ஒழுக்க நிலைகள் ஐயா கொடுத்துருக்காரு இல்லைங்களா, முதல்ல ஐயா கொடுத்துருக்காங்க இல்லையா, கண்ணு வந்து கொடூரமாக பாராது இருத்தல். அப்போ வந்து இது வந்து எனக்கு நண்பனா இருக்கு, தானே தமக்கு நண்பனும் ஆகிறான்ற மாதிரி. தானே தனக்கு பகைவன் ஆகிறான். அப்ப கண்ணு வந்து கொடூரமா பார்க்காத இருக்கணும்ன்றாரு. அதுக்கு பதிலா என்ன பண்ணுது, பாக்குறதெல்லாம் ஒரு பொச்சிரி போற மாதிரி பாக்குறது, குரூரமா பாக்குறது, இது மாதிரி வந்து ஒரு அதுக்கு முரமான வேலைகள் செய்யறது அதுதான் பண்ணுதுன்னா நமக்கு நம்ம வந்து எதிரியா இருக்கிறோம், பகையா இருக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு மத்தவங்க எதிரியா இருந்தா நம்ம ஈஸியா நம்ம பாதுகாத்துக்கலாம். நமக்கு நம்மளே எதிரியா இருக்கிறன்றத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அதுல இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதுக்கான ஒழுக்க நிலை கொடுத்துருக்காங்க இல்லையா, கொடிய சொல் செவி புகாதுவாரு. சோ ஒவ்வொரு நாளும் ஏதாவது பாடல் படிக்கிறது கேட்கறது நம்ம பண்றோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பண்ண நமக்கு என்ன ஆகும், நம்ம ஒரு ஒரு கொடிய சொல் நமக்கு வந்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெரிய லெவல்ல டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். இதை நீங்க பயிற்சி பண்ணி பார்த்திருக்கீங்களா? கார்த்திக் சார், இதை வந்து நீங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்க. ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுங்க, டெய்லியுமே கூட நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க துதிப்போருக்கு வலிமையை சொல்லின்னு பாட்டு ஓடுது இல்லைங்களா, டெய்லியுமே கூட இறைவனை பத்தி பாடல் கேளுங்க. அந்த பாடல் ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க போதும். அந்த 5 மினிட்ஸ் கேட்கிற பாடலே உங்களுக்கு என்ன ஆகும், இது மாதிரி ஏதாவது டிஸ்டர்பான வேர்ட்ஸ் வரக்குள்ள அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணும், நம்ம வந்து பெரிய லெவல்ல உடல் லெவலையும் மன லெவலையும் நம்மள வந்து டிஸ்டர்ப் உங்களை வந்து என்ன சொல்லாதுன்னா உங்களை வந்து காயப்படுத்தாது, உங்களை கஷ்டப்படுத்தாது. அவங்க மேல ஒரு கருணையும் அன்பும் அதிகமாயிடும். சரி என்னப்பா எப்படி பண்றாங்க, ஒருவேளை அவங்களுக்கு வந்து அறிவுல வந்து ஒரு விழிப்புணர்வு இல்ல, ஒரு விளக்கம் இல்ல, ஒரு இது மாதிரி ஒரு மெய்ஞான வாழ்க்கையில இது மேல புரிதல் இருக்கணும்ன்ற விழிப்புணர்வு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேல அவங்க மேல கருணை தான் வரும், கோவம் வராது. அந்த அந்த வார்த்தையை வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. அதே பாத்தீங்கன்னா தான் செய்த வினைப்பயன் துய்ப்பவனும் நம்ம தீதும் நன்று பிறதர வரதான். நம்ம என்னென்ன வினைகள் செய்யறோமோ அதனுடைய பயன்களை எல்லாமே அனுபவிக்கிறவங்க யாரும் நம்ம தான். நம்ம எதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நினைக்கிறோம், நல்ல விஷயங்கள் செய்யறோம்னா அதுக்கான நல்லதுதான் நடக்கும். சோ எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ண போறோம். அப்ப நம்ம எதை நினைக்கிறோம், எதை நம்ம செய்யறோம், அப்ப அறம் சார்ந்த விஷயங்கள் நினைக்கிறோம், அறம் சார்ந்த விஷயங்கள் செஞ்சோம்னா அப்ப நடக்கிறது எல்லாமே நன்மைகளா தான் மட்டும் தான் இருக்கும். தானே தனக்கு தலைவனும் ஆகிறான். அப்ப இங்க நம்ம வந்து நம்ம தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தான்ன்றது தனக்குள்ள யாரு கரெக்டா இருக்காங்களோ, தன் உடல் கூட கரெக்டா பயணம் பண்ண தெரிஞ்சவங்க, தன் மனது கூட கரெக்டா மனம் செம்மையா வைக்கிறதுக்கான வேலைகளை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இங்க பிரச்சனைகள் நாளுக்கு கம்மியாயினே இருக்கும். பழைய முடிச்சுகள் படைய பழைய பிரச்சனை தான் வந்து இருக்குமானாச்சும் புதிய இந்த இந்த இன்னைய நாள்ல இருக்கிறதான பிரச்சனைகள் இருக்காது. ஏற்கனவே நான் செஞ்ச வினைப்பயன்களுடைய வேலைகளை பண்ண வச்சுட்டு இருப்பேன். இன்னைய நாள்ல நான் புதுசா முடிச்சுகள் போட மாட்டேன். புதுசா வந்து எனக்கான சேலஞ்சஸ் நான் உருவாக்கிக்க மாட்டேன். எனக்கான சாதகமான சூழ்நிலை உருவாக்கவும் அர்த்தம். அந்த மகான் நபிகளுடைய வரிகள் தான் அது. தன்னை அறிந்தும் இல்லது தன்னை அறிந்தவன் எவனோ, தன்னை அறிந்தும் இல்ல அதை மாத்தணும். தன்னை அறிந்தவன் எவனோ அவனே தலைவனாகி அல்லாவை அறிந்தான் அர்த்தம். இது தவம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதை காலன்றாங்க.
ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து. ஐம்புலன்னா என்ன அர்த்தங்க? கண்ணு, காது, மூக்கு, வாய். இது வந்து நமக்கு பகைவனா இருந்ததுன்னா, அத நம்ம என்ன பண்ணணும்? சுட்டு எரிச்சிடணும். நண்பனா இருந்ததுன்னா, அத நம்ம வாழ்த்தி நம்ம கூட வச்சுக்கணும். அப்ப இது இது செய்யற வேலை தான் வந்து ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து. அந்த அதே மாரி நம்ம உறைமன கடந்த நிலையில தியானத்துல இருந்து தவத்துக்கு போகல, இந்த புலன்கள் எல்லாமே ஒடுங்குற நிலைக்கு நம்ம எண்ணங்கள் அற்ற நிலையில இருந்து பழகுறது. இது 2மே வந்து ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்துன்றத புரிஞ்சுக்கலாம். கார்த்தி சார், கார்த்தி சார், இது ஆங்காரம் உள்ளடக்கி ஆங்காரம்னா என்ன சார்? நான்ற ஆங்காரம். இத வந்து ஐம்புலனை சுட்டெரித்து. ஐம்புலன் பாத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, வாய் தானே சார்? இத வந்து சுட்டெரித்துன்னா ஏன் அத சுட்டெரிக்கணும்? தூங்காமல் தூங்கினா நம்ம ரொம்ப விழிப்போட இருந்து நம்ம அப்படியே தவம் பண்றது. இத ஏன் அத சுட்டெரிக்கணும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பகைவனா இருந்ததுன்னா அத சுட்டெரிக்கணும். நண்பனா இருந்ததுன்னா, அது வந்து தூங்காமல் தூங்குறதுதான். விழிப்பு நிலையில இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்குள்ள, இப்ப நம்ம வகுப்பு அட்டெண்ட் பண்ற அத்தனை பேருமே, இல்ல இறை சிந்தனையோட இருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்றாங்கன்னு அர்த்தம்னா, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது. அதுக்கான வேலைய செய்றாங்கன்னு அர்த்தம். இத தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுன்றது பாத்தீங்கன்னா, ரொம்ப விழிப்பு நிலையில, எண்ணங்கள் அற்ற நிலையில தியானம் பண்றது. இல்ல ஒரு அன்பின் மயமாவே வாழ்றது. இப்ப அந்த 5 புலன்களும் நமக்கான நண்பனா இருந்துச்சுன்னா, அது தூங்காமல் தூங்குறது தான். தவத்த அதிகப்படுத்தும். நம்ம சுத்த உஷ்ணத்த அதிகப்படுத்தும். கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? அதுதான். இப்ப அந்த அந்த புலன்களுக்கான வேலைகள் வந்து நமக்கான நமக்கான நண்பர்களா வேலை செய்யறோம்னா, "ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்ன்ற பத்திரிகையார் வரிகள் நம்ம வந்து என்ன பண்றோம்? சரியா நம்ம வந்து நமக்கான அந்த வரிகள மட்டும் இல்லாம நமக்கான வாழ்வியல் பழக்கவழக்கமா மாத்த முயற்சி பண்றோம்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, "ஓயா கவலையினால் உள் உடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம்ன்றாங்க." அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எப்ப நான் செஞ்சுக்க போறேன் எனக்கு? ஓயா கவலையினால் எந்நேரமும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கவலையிலேயே நம்ம வச்சுட்டு இருக்கோம் நம்மள. ஒரு ஒரு தன்னிறைவுன்றது நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்குது. இது எனக்கு போதும். இறைவன் எனக்கு வந்து இந்த அங்கங்களெல்லாம் இந்த அங்கங்கள்லாம் குடுக்கப்பட்டது பிற உயிர்களின் சேவைக்காக, தன் சொந்த தேவைக்காக இல்லன்றாரு பட்டினத்தார். பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா, இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் குடுக்கப்பட்டதே என்னுடைய சொந்த தேவைக்காக இல்ல. நான் இன்பமா வாழ்றது கிடையாது. பிற உயிர்களின் சேவைக்காகன்றாரு. நம்ம என்ன பண்றோம்? எனக்கு வந்து ஒரு ஒரு கண்ணுக்கு வந்து ரொம்ப இன்பமான காட்சிகள் இல்ல. நான் வெளிய ஒரு ஒரு ஊட்டிக்கு போனா தான் நல்லா இருக்கும். அங்க போனா நல்லா இருக்கணும். இங்க போனா நல்லா இருக்கணும். ஒரு நல்ல காட்சி, நல்ல ஒரு வெளியில எல்லாம் ஊர்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். காது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இனிமையான பாடல்லாம் கேட்டா தான் சந்தோஷமா இருக்கும்னு ஆசைப்படுறோம். ஒரு சுவை மிகுந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டா தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ரொம்ப விலையுயர்ந்த ஆடைகள் போட்டா தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். இத மாரி எல்லாம் நம்ம நம்முடைய அவயங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நமக்கு சாதகமா இருக்கிறத விட பாதகமா வேலை செய்யுது. இது மூலியமா நம்ம என்ன பண்றோம்? நெறைய வந்து ஆசைகள் அதிகமாகி, ஓயா கவலையினால் நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி என்ன பண்றோம்? ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கவலையாயிர்றோம். பிரச்சனைகள் உண்டாக்கி, ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் நம்ம என்ன பண்றோம்? மனசு அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிரும். யாருக்காவது எக்ஸ்டர்னல் சவுண்ட் வந்ததுன்னா மட்டும் நீங்க வந்து இது பண்ணிக்கங்க. மியூட் போட்டுக்கங்க. உங்க வாய்ஸ்ல எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ் இருந்ததுன்னா மியூட் போட்டுக்கங்க. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் அந்த மனசு வந்து அது வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். அப்ப இது கவலை வந்து வெளிய போறதுக்கான உங்களுக்கான கருத்து ஒத்த கருத்து எதா இருந்தா சொல்லுங்க. இப்ப ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல். நம்ம ரொம்ப எந்நேரமும் கவலையா இருக்கோம். அதுலருந்து வெளிய வர்றதுக்கான ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அந்த அந்த மயக்கத்துல இருந்து வெளிய வர்றதுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கு? அடுத்தது போலாம். ஆ எஸ். உயிருக்கு உதவி செய்றது மூலியமாவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? உயிருக்கு உதவி செய்யணும்ல. அந்த உயிர் அவத்தைகள் என்னென்ன நடக்குதோ, அதுக்கான உதவி செய்றது மூலியமாவும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கவலைகள்ல இருந்து வெளிய வர முடியும். நல்லது சார். சூப்பர் சார். ம். வேற ஏதாவது ஐடியா இருக்கா? லலிதா மேடம்? கருணையோட இருக்கிறது. கருணை, தயவோட பழகுறது. சோ நம்முடைய கவலைகள் வெளிய போகும். கவலைகள் இல்லாம இருக்கிறதுக்கான வேலைகள் தான் இதெல்லாம். அதுக்கு அடுத்தது போலாங்களா? மாயா பிறவி மயக்கம் ஊடறுத்து காயா புரிகோட்டை கைக்கொள்வது எக்காலம். இந்த மாயா பிறவினா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வந்து இது எத வந்து நிஜமா இருக்குதோ, மெய்ப்பொருள் எதையோ அத தாண்டி பொய்ப்பொருள மட்டுமே எங்க கண்ணுக்கு காமிச்சிட்டு இருக்கு. எல்லாமே உலகத்துல தான் நிலவிட்டு இருக்கு. அது மாரி இல்லாம எப்பொருள் யாரால் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்றார். அதோட உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த மாயா பிறவியில மயக்கம் எந்நேரமா வந்து ஒரு பொய்யான விஷயத்துல மயங்கிடலாம மெய்யான விஷயத்த நோக்கி பயணம் பண்றதுக்கு
அதை பயணம் பண்றது இல்லாம காயா புரிகோட்டை கை கொள்வதை களம் நம்முடைய உச்சியில வந்து என்ன பண்ணுது, உச்சியில வந்து நம்ம சிற்சபையில எல்லாம் என்ன பண்றாங்க, உச்சிக்கு கீழடியோ உள்நாவுக்கு மேலடியோ வைத்த விளக்கது வகை தெரியவான் பராபரமேன்றாங்க. இந்த விளக்கு ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்குது, ஜோதி ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம அந்த 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 இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம வந்து இந்த 2 வாழ்க்கையும் நம்ம வாழணும். இந்த ஐம்புலனை சுட்டெரித்து அல்ல 5 புலன்களை நண்பன் ஆக்கி வாழணும், இல்லைன்னா சுட்டெரித்து தவம் இருந்து வாழணும். இந்த இந்த இதுக்கான மீனிங் அடுத்து பாத்தீங்கன்னா, தந்தை தாய் மக்கள் சகோதரர்கள் பொய் எனவே சிந்தையில் கண்டு திருக்கறுப்பது எக்காலம். பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா, இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அம்மா அப்பா மக்கள் குழந்தைகள் நண்பர்கள் உறவுகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவர்களுக்கு நம்ம துணையாவும் நமக்கு அவர்கள் துணையாவும் வந்து இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்ப நீங்க நம்ம எல்லாமே ஒவ்வொரு நண்பர்களும் நமக்கு ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க துணையா இருக்கிறோம். எதுக்கு? இந்த 2 வாழ்க்கையை வாழ்றதுக்கு. நம்முடைய புலன்கள் எல்லாம் நண்பனா மாத்திக்கிறதுக்கும், இந்த புலன்கள் எல்லாம் பகைவரா இருந்தா சுட்டரிக்கிறதுக்கான வேலைகள் செய்யறதுக்கான வேலையை செய்யறோம் இல்லைங்களா. இத இந்த இந்த இது இத மாதிரி இருக்கிறது தான் வந்து உறவு. அப்படி இல்லாம இருந்ததுன்னா அதெல்லாம் பொய்யின்றாங்க. அத வந்து என்ன பண்ணுங்க, அதையே நினைச்சு அங்க வாடிட்டு கிடக்காதீங்க. அத வந்து உங்களுக்கு துணையா மட்டும் இருக்கு, அவங்களுக்கு நீங்க துணையா இருங்க, உங்களுக்கு அவங்க துணையா வச்சுக்கங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க உங்களுடைய பயணத்தை தொடருங்கன்றாங்க. அதுதான் உங்க தந்தை தாய் மக்கள் சகோதரர்கள் பொய் எனவே சிந்தையில் கண்டு திருக்கறுப்பதே காலம். இந்த பந்தபாத சவுண்ட்ஸ் அதிகமா இருக்குதுமா, யாருடைய சவுண்ட் அதிகமா இருக்கோ கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கங்க. சவுண்ட் அதிகமா இருக்கும் மட்டும் மியூட்ல போட்டுக்கங்க. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சவுண்ட் அதிகமா இருக்கு. தந்தை தாய் மக்கள் சகோதரர்கள் பொய் எனவே சிந்தையில் கண்டு திருக்கறுப்பதே காலம். பாத்தீங்கன்னா இந்த இந்த உறவுகள் எல்லாமே அவர்கள் தன்னைத்தான் உணர்றதுக்கான சப்போர்ட்டா இருந்தது. அவர்களுடைய அவயங்கள் எல்லாமே அவங்களுடைய புலன்கள் எல்லாமே நண்பனா மாத்திக்கிறதுக்கான வேலைகள் செய்யறாங்க அப்படின்னா அது வந்து அந்த உறவுகள் எல்லாமே ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க புரிதலோட இருந்தாங்கன்னா அது வந்து சரியான உறவுகள் அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவர்கள் வந்து ஒரு மாய வலையில சிக்கிட்டு இருக்காங்க. அதுல நீங்க சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பயணத்தை நீங்க தொடர ஆரம்பிங்க அப்படின்றாங்க. மண்ணுயிரை கொண்டு வதைத்துண்டு உழலாமல் தன்னுயிர் போல் எண்ணி தவம் முடிப்பது எக்காலம். தவத்துக்கான ஒரு விளக்கம் சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. இங்க மண்ணுயிரை கொண்டு உலகத்துல உருவாகிற எல்லா உயிர்களும் நமக்கு ஒத்த சகோதரர்களேன்றாரு. நமக்கான உயிர் உறவுகள்ன்றாரு வல்லாரு. அப்ப அந்த உயிர்கள் வந்து அந்த உயிரை கொண்டு நான் உணவு எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும்னா எனக்கு கருணையும் தயவும் கம்மியாகுது. கருணையும் தயவும் கம்மியாயிடுச்சுன்னா எனக்கு அன்பு கம்மியாயிடும். அன்பு கம்மியாயிடுச்சுன்னா எனக்கு வந்து இறைவனுடைய அருள் வந்து கிடைக்கிறத வந்து வாய்ப்பே இல்லாம போயிடும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அன்பும் கருணையும் அதிகமாகணும். அந்த அன்பும் கருணையும் இல்லாம போயிடுச்சுன்னா உனக்கு வந்து இறைவனுடைய அருள் உனக்கு வேலை செய்யாம போயிடும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஒரு உயிரை கொன்னு உணவு எடுத்துக்கிறதுக்கான விஷயங்களை நீங்க மேற்கொள்ளாதீங்க இருக்காங்க. அப்ப அது அப்படி அப்படி இருக்கிறதே ஒரு தவன்றார். இத மாதிரி ஒரு கனவோட வாழ்றதுதான் லைஃப். ஓகேங்களா. இதுதான் வந்து ஏபிஜே அப்துல் என்ன சொல்லுவாருன்னா, உறக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவுன்றாங்க. இந்த ஒரு கனவோட நம்ம வந்து இருக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் நம்ம செய்வோம். சுத்த உஷ்ணத்துக்கான அதிகப்படுத்துறதுக்கான வேலையை செய்வோம். இந்த சுத்த உஷ்ணத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, சுத்த உஷ்ணத்தை பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏற்கனவே? சுத்த உஷ்ணம் சொல்லிட்டு சரி நமக்கு உடம்புல உஷ்ணம் மற்றதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உஷ்ணம்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. உஷ்ணம்னா நம்ம உடம்புல வெப்பம் இருக்கு இல்லைங்களா. இப்ப இந்த ஜுரம் அதிகமாகுது, அப்ப என்ன ஆகுது, வெப்பம் உடம்புல வெப்பம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது, உடம்புல ஹீட் அதிகமாச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது, ஜுரம் வருது. இதே வந்து ரொம்ப உடம்பு கூலிங் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது? கது சார், கது சார், உடம்புல வந்து நம்ம கூலிங் அதிகமானா நமக்கு வந்து கோல்ட் ஆயிடுது, உடம்புல ஹீட் அதிகமானா நமக்கு வந்து ஃபீவர் வருது. இந்த அப்போ உஷ்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. இந்த உஷ்ணம், இந்த 2 உஷ்ணம் பாத்தீங்கன்னா நல்லது, அது 2 பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். இந்த இது 2 உஷ்ணம் இல்லாம இன்னொரு உஷ்ணம் இருக்குது, அதுதான் சுத்த உஷ்ணம்ன்றாங்க. இது வந்து கனல்ன்றாங்க. ஓகேங்களா. இந்த சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலை என்னன்னா, இந்த நற்குணங்கள் எல்லாம் உடம்புல இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா உடம்புல உஷ்ணம் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். இந்த தீகுணங்களா இருக்கக்குள்ள உடம்புல உஷ்ணம் வேற மாதிரியா மாறிடும். ரொம்ப கோவப்படுறது, காமவசப்படுறது, இது மாதிரி என்னென்ன தீகுணங்களும் இருக்குது பாருங்க. காமம், லோபம், கோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த தீகுணத்துல இந்த இந்த குணங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தீகுணத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம உடம்புல உஷ்ணம் மாறும், நம்ம சுவாசம் மாறும். சுவாசத்தை உடம்புல உஷ்ணத்தை மாத்தி நமக்கு வந்து அசுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிடுது.
இதே வந்து மேல இருக்கிற அன்பு, கருணை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை, பக்தி இதெல்லாம் பழகக்குள்ள உடம்புல சுத்த உஷ்ணம் அதிகமாகுது. நீங்க பர்சனலாவே நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும் இத. நீங்க பர்சனலாவே இந்த சுத்த உஷ்ணத்த இருக்கா இல்லையான்றத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். இப்ப கீழ இருக்கிற குணநலங்கள்ல நீங்க மிகுதியா இருக்கக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, உடம்புல உஷ்ணம் தெரியும். அப்ப இந்த உஷ்ணங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அசுத்த உஷ்ணத்த உண்டு பண்ணி உடம்புக்கு தீவினைகள் உண்டாக்குது. உடம்புக்கு நோய் வசப்படுறதுக்கான நெறைய சாத்தியக்கூறுகள் இது மூலியமா உருவாயிடுது. உடம்பு வந்து டேமேஜ் பண்ணுது. அப்ப சுத்த உஷ்ணம் உண்டாக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, சுத்த உஷ்ணத்துடைய டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சுத்த உஷ்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்த உஷ்ணமானது இதோ குடுத்துருக்காங்க பாருங்களேன். சுத்த உஷ்ணமானது ஒரு பொருளில் அணுவில் உள்ள துணை அணு துகள்களோடு வினைபுரிந்து அதனுடைய வடிவம், தன்மை, வண்ணம், இயல்பு ஆகியவற்றை மாற்றக்கூடியது. எனவே ஒரு பொருளை எந்த ஒரு பொருளாகவும் இந்த சுத்த உஷ்ணத்தால் மாற்ற முடியும். இன்னொரு தடவை கார்த்தி சார், ஸ்கிரீன் தெரியுதுல்ல சார்? இந்த 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 டெஃபினேஷன் புரியுதுங்களா? இன்னொரு தடவை படிக்கவா இல்ல நீங்க படிக்கிறீங்களா? இந்த சுத்த உஷ்ணமானதுன்னு அப்படியே படிங்க பார்ப்போம். நான் ஸ்கிரீன் காமிக்கிறேன். சுத்த உஷ்ணமானது இங்க இருக்கு பாருங்க. சுத்த உஷ்ணமானது அதான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேனே. உங்களுக்கு தெரியலையா? ஸ்கிரீன் தெரியலையா? ஓ அங்கேயே இருக்கா? ஸ்கிரீன் கீழே வரல உங்களுக்கு. சரி நானே படிக்கிறேன். கவனிங்க. ஸ்கிரீன் நான் எடுத்து வச்சுதான் வச்சிருக்கேன். அதுதான் எடுத்து படிச்சிட்டு இருக்கேன். சுத்த உஷ்ணமானது ஒரு பொருளில் அணுவில் உள்ள துணை அணு துகள்களோடு ஒரு பொருள்ல வந்து எல்லா பொருளும் என்ன ஆகுது? அணு தொகுப்பா தானே இருக்கு. அந்த அணு தொகுப்போட அதனுடைய சப் பார்ட்டிகல் சொல்லுவோம் இல்லையா? துணை அணு அதோடைய ஒவ்வொரு அந்த அணுக்குள்ள இருக்கிற அணுக்களோட அந்த துணை அணு துகள்களோடு வினை புரிந்து அந்த சுத்த உஷ்ணம் என்ன பண்ணுதுன்னா அந்த அணுவுடைய அதுக்குள்ள இருக்கிற அணுக்களுடைய துணை புரிந்து அதனுடைய வடிவம், தன்மை, வண்ணம், இயல்பு ஆகியவற்றை மாற்ற வல்லது. அப்ப இந்த சுத்த உஷ்ணம் வந்ததுன்னா நம்ம என்ன ஆகுது? நம்மளுடைய உடம்பு என்ன ஆகுது? செல் தொகுப்பு தானே? செல் தொகுப்பு தானே சார் நம்ம உடம்பு? சார் இந்த இடத்துல சயின்ஸ் சொல்றாங்க பாருங்களேன். நம்ம உடம்புலயும் செல் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லுலயும் துணை செல்ஸ் இருக்கு. அதோடைய சப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த சுத்த உஷ்ணமானது என்ன பண்ணுதுன்னா அந்த துணை அணு துகள்களோடு வினைபுரிந்து அதனுடைய வடிவம், வண்ணம், இயல்பு, தன்மை இது எல்லாத்தையும் மாற்ற வல்லது. அதே மாதிரிதான் மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு செல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தி அவங்க சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம், ஞான தேகம் சொல்லிட்டு ஒவ்வொரு தேகம் பரிமாணமும் மாத்திக்கிட்டாங்க. அதுக்கான புரிதல் தான் இந்த விளக்கம். புரியுதுங்களா? ஹலோ. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி சார் சுத்த உஷ்ணமா மாறும்? எப்படி வந்து சுத்த தேகம் எடுக்க முடியும்? இந்த சுத்த உஷ்ணம் மூலியமா எப்படி சுத்த தேகம் எடுக்க முடியும்னா, சுத்த உஷ்ணம் என்ன பண்ணுதுன்னா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது உடம்புல. நடந்து அந்த ஒவ்வொரு செல்ஸையும் என்ன பண்ணுது? அதனுடைய வடிவத்தை மாத்தும், தன்மையை மாத்தும், அதனுடைய வண்ணத்தை மாத்தும், இயல்பை மாத்தும். இதுபடி மாறுறதுனால நம்ம உடம்பை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்துறது மூலியமா என்ன பண்ணலாம்? சுத்த தேகம் கண்டிப்பா கேரண்டியா கிடைக்கும்ன்றதுக்கான டெஃபினேஷன் தான் இது. புரியுது? எனவே ஒரு பொருளை எந்த ஒரு பொருளாகவும் இந்த சுத்த உஷ்ணம் அது மாற்ற முடியும். சுத்த உஷ்ணத்தினால் மாற்ற முடியும்ன்றாங்க. உதாரணமாக சிறிதளவேனும் கருணை பக்தியோடு ரொம்ப கொஞ்சமாவது பக்தி பண்ண பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசா பழக ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன். அவருடைய முகம் வந்து பிரகாசமா தெரியுது இல்லையா? ரொம்ப ஒரு ஆனந்தமா இருப்பாங்க. ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பக்தியோட இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 கருணைமயமாவும் ஒரு ஆனந்தமா இருக்காங்கன்னா அதுதான் அந்த சுத்த உஷ்ணத்துடைய ரிசல்ட். இத மாதிரி வந்து இந்த சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்த நம்ம சுத்த தேகம் எடுக்க முடியுன்றத புரிதல் எடுத்துக்கலாம் அதுல. அப்ப சுத்த உஷ்ணம்ன்றது பாத்தீங்கன்னா எப்படிலாம் அதிகப்படுத்தலாம் பாத்தீங்கன்னா சத்விசாரம். இப்ப நான் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? தவத்தை பத்தி எப்படி என்னென்ன பண்ணலான்றத ஒரு புரிதல் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அதுதான் சத்து விசாரம் சொல்றோம். ஜீவகாரணியம். இப்ப கார்த்தி சார் கூட சொன்னாரு. பிறருக்கு உதவி செய்யறது. பிறருக்குன்றது வந்து மனிதர்கள் மட்டும் இல்ல, பிற உயிர்களுக்கு உதவி செய்யறதுன்னு சொன்னா இன்னும் சரியான இருக்கும். அதுதான் ஜீவகாரணியம். அந்த உயிர்களுக்கு ஒத்தது செய்யறது தான் ஜீவகாரணியம். இந்த ஜீவகாரணியம் பண்றது மூலியமாவும் நம்ம என்ன பண்ணலாம்? சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்திக்கலாம்.
ஏன் அதை பண்றது மூலியமா அதிகமாகும் பாத்தீங்கன்னா, நமக்கு தயவும் கருணையும் அதிகமாகுது. ஜீவகாருண்யம் பண்ணும் மூலம் என்ன ஆகுது? அவங்க மேல ஒரு தயவு வரும். அந்த உயிர்கள் மேல ஒரு தயவு வரும், கருணை வரும். அந்த கருணையும் தயவும் அதிகமாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா சுத்த உஷ்ணம் அதிகமாகுது. அப்ப எளிதில் சுத்த உஷ்ணம் கண்டு பண்ணிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதே பாத்தீங்கன்னா, தியானம், யோகம், தவம் இவைகளால் மேலும் சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்த முடியும். சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுக்கான நமக்கான குணநலங்கள் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பு, கருணை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை, பக்தி. இந்த குணநலங்களை இந்த 8 குணநலங்களை பழகுறது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்? சுத்த உஷ்ணம் நமக்கு எப்போதுமே தக்க வச்சுக்க முடியும், அதிகப்படுத்திக்க முடியும். கீழ குடுத்த இந்த 6 குணநலங்களும் பாத்தீங்கன்னா, நமக்கு அசுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி, நம்மள வந்து கீழான ஒரு வாழ்வையே வாழ வச்சிரும். காமம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணீச்சை மட்டும் காமம் கிடையாது. எந்த பொருள் மேல உங்களுக்கு விருப்பம் அதிகமானாலும், விருப்பம் ஒன்றின் மீது அதிகமாயிடுச்சுன்னா, அது வந்து காமமாயி நமக்கு அசுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணிடுது. அப்ப நம்ம சுத்த உஷ்ணம்க்கு தடையா இருக்குன்னு அர்த்தம். கோபம். கோபம் பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒரு ஏதாவது ஒரு வேல வெறுக்கிறோம்னா, நம்ம கோவமா வெளிப்படுது. அப்ப நமக்கு அசுத்த உஷ்ணம் உண்டு பண்ணுது. அப்ப கோபப்படுறதுனால, பிறருக்கு வந்து அவங்கள நம்ம தண்டிக்கிறோமோ இல்லையோ, நம்மள நம்ம தண்டிச்சு நமக்கு என்ன பண்றோம்? சுத்த உஷ்ணம் கிடைக்காம இருக்கிறதுக்கே கோபம் ஒரு தடையா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோமா? கோபம் வரக்குள்ள என்ன பண்ணுவோம்? சிந்திப்போம். ஐய்யய்யோ! நம்ம கோவப்படுறோமே! எனக்கு என்ன வந்து ஒரு பெரிய ஒரு சுத்ததேகம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றலா எனக்கு இந்த குணங்கள்லாம் இருக்குது. இந்த கோபப்பட்டேன்னா என்ன ஆகும்? அசுத்த உஷ்ணம் உண்டாகி எனக்கு வந்து சுத்த தேகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகாத போயிடும். சுத்த உஷ்ணம் உண்டாவாத போயிடும்ன்றதுக்கான நமக்கு ஒரு விழிப்புணர்வு, அறிவியல விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த அறிவியல விழிப்புணர்வு கிடைக்கிறது தான் ஜீவகாருண்யம் உண்டாகும் பொழுது அன்பும், அறிவும் உடனாக நின்று விளங்கும்ன்றார். இந்த அறிவுல ஒரு விளக்கம் கிடைக்குதுல்லங்க. இப்ப நான் கோவப்படக்கூடாதுன்ற ஒரு புரிதல் எடுத்துக்கிறோம் இல்லையா நம்ம? கோவப்படுறதுனால என்ன நஷ்டம் கிடைக்குது? நமக்கு அசுத்த உஷ்ணம் உண்டாகுது. சொல்லுங்க. சுத்த உஷ்ணம் உண்டாவாத போயிடுது. அதானே உண்மை. அப்ப இந்த புரிதல் அறிவுல ஒரு புரிதல் கிடைக்குதுங்களே, அதுதான் வந்து ஜீவகாருண்யம் உண்டாகும் பொழுது, இந்த ஜீவகாருண்யம் இப்ப நமக்கான நம்ம நம்ம ஜீவக்கான காருண்யம் பண்றோம். ஜீவகாருண்யம் உண்டாகும் பொழுது, என்ன நடக்குதா உடம்புக்குள்ள? அதாவது அன்பும், அறிவும் உடனாக நின்று விளங்கும். நம்ம அறிவுல ஒரு விளக்கமும் கிடைக்கும். நம்ம தேகத்துல அன்பும், தயவும் அதிகமாகி அதுக்கான வேலையை செய்வோம். அன்பும், அறிவும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். உங்களுடைய அவயங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றுன்றாரு வள்ளலார். அதே ஜீவகாருண்யம் மறையும் பொழுது அன்பும் அறிவும் உடனாக மறையும். அன்பும் அறிவும் உடனாக மறையும். அதுக்கு உபகார சக்தியும் மறையும். எல்லா தீமைகளும் தோன்றுன்றாங்க. சோ இது மாதிரி நம்ம இந்த சுத்த உஷ்ணத்தை நிறைய புரிஞ்சுக்கிறது மூலியமாவும், இந்த நற்குணங்கள், தீகுணங்கள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறது மூலியமாவும், நம்ம என்ன பண்ணலாம்? சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தி சுத்த தேகம் எடுக்கலாம். அந்த சுத்த தேகம் எடுக்கிறதுக்கான முயற்சி தான் தவம் வாழ்க்கை உடைய ஒரு பிரதான நோக்கமா இருக்கும். அதற்கு தான் நம்ம டெய்லியுமே 1/2 மணி நேரம் டைம் குடுக்குறோம். இதுக்கு நீங்க அன்பர்கள் எல்லாமே ஒத்துழைச்சு இந்த விஷயங்கள உங்க கூட கலந்துரையாடல் பங்கெடுத்துக்கிறதுக்கும், இல்ல தினம் தினம் நடைபெறும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சியில நீங்க பங்கெடுக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு குடுத்திருக்கீங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சு, நம்ம இன்னைக்கு ஒரு சைலன்ஸ் பிரேயர் போட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். கிளாஸ் இன்னைக்கு எப்படி இருந்ததுங்க? பயனுள்ளதா இருந்ததா? புரியுதா உங்களுக்கு? நம்ம சைலன்ஸ் பிரேயர் போட்டு கிளாஸ் முடிச்சிடலாமா? எல்லாமே அமைதியா உட்காருங்களா அப்படியே? டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? டைம் ஆகுது. எஸ், எஸ், எஸ். அப்படியே சைலன்ஸ் பிரேயர்ல வந்துடலாமாங்க? என் கூட ஓம் மந்திரம் சொல்லி நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.